ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியில் 1/2 மணி நேரமாக போட்டு வச்சுருக்கேன். இப்படி போடுறதுனால நமக்கு பாவக்காய் கசப்பு இருக்காது. அதுக்கப்புறம் தண்ணியில் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலா தூள் பிடிக்கலன்னா நீங்க ஜீரகத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் கையில நல்லா பெசரி விட்டுருங்க. இப்ப தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம புளி தண்ணியில இருந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஈரமே இதுக்கு போதுமானதா இருக்கும். நீங்க பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவெல்லாம் பாவக்காயில நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாவக்காய் ரொம்ப கசப்பா இருக்கும்னு குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. கசப்பு அவ்வளவா இருக்காது, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம பாவக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் இது வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கலிங்க. அந்த புளி தண்ணியில இருந்து எடுத்தோம் இல்லையா, அந்த ஈரத்திலேயே தான் நான் கலந்து விட்டுட்டு இருக்கேன். மசாலா எல்லா பாவக்காயிலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பாவக்காய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம வடைலாம் பொரிப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நம்ம பாவக்காயை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். நம்ம புளி தண்ணியில போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி செய்யறதுனால கொஞ்சம் கூட கசப்பு இருக்காதுங்க. குழந்தைங்க கூட ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க நல்ல புளிச்ச மோர்ல கூட நீங்க போட்டு வைக்கலாம். இது நம்ம சிப்ஸ் மாதிரி தாங்க இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாம்பார் சாதத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயை மறுபடியும் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. அதனால நமக்கு எண்ணெய் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த எண்ணெயை நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மறுபடியும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது அந்த ஆயில்ல. அதனால நான் கொஞ்சமா தான் எண்ணெய் ஊத்திருக்கேன். நம்ம 4 முறை கூட போட்டு எடுத்துக்கலாம். ஆனா எண்ணெய் அதிகமா ஊத்தினா நமக்கு வேஸ்ட் தான் ஆகும். இப்ப நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு, எடுத்து வச்சுக்கிட்டேன். மறுபடியும் மீதம் இருக்கிற பாவக்காயெல்லாம் நம்ம அதே மாதிரியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுல நீங்க உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அதெல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் போடலாம், இல்ல பெப்பர் கூட போட்டுக்கலாம், இல்ல கார்ன்ஃபிளவர் வேண்டாம்னா விட்டுறலாம். உங்க இஷ்டம் தாங்க. நம்ம டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும், கசப்பே இல்லாம இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எல்லா பாவக்காயுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பா நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஆயில் மறுபடியும் டீப் ஃப்ரை பண்றதுக்கு யூஸ் பண்ணவே கூடாதுங்க. அதனால நீங்க எண்ணெயை கொஞ்சமா போட்டு 4 முறை கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இங்க பாருங்க, இப்ப எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு, கசப்பே இல்லாம இருக்கும்.
இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.